தான் தீன் குல பெண்மணின்னு சொல்லிக்குவாங்க. இந்த வார்த்தையை நம்ம எப்ப கேள்விப்பட்டிருப்போம்? 2 நேரத்துல கேட்டிருக்கலாம். ஒண்ணு நாகூரணிப்பா பாட்டு, தீன் குல பெண்ணே கல்யாணத்துல ஓடும். இந்த பாட்டை சொன்ன உடனே பல பேருக்கு எங்க அப்பா நம்ம கல்யாணத்துல போட்ட பாட்டு, அதுக்கப்புறம் தான் பாட்டை கேட்க கூடாதுட்டாங்களே, அதுக்கப்புறம் தான் நாகூரணிப்பா பாட்டையும் போட மாட்டேங்கிறாங்களே இப்படின்னு சில பேருக்கு நினைவுகள் ஓடும். நாகூரணிப்பா பாட்டுல இந்த வார்த்தையை கேட்டிருப்போம், தீன் குல பெண்ணே. அடுத்து இந்த வார்த்தையை நம்ம எப்ப நமக்கு பரிச்சயமானது? கல்யாண பத்திரிகை அடிக்கும் போது இந்த வார்த்தையை நீங்க பார்த்திருக்கலாம். பழசுல உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா இப்ப உங்களுக்கு பத்திரிகைகள் யாரும் தந்தா அது நீங்க பார்வையிடுங்க. அதுல போடுவாங்க, இன்னாரின் பேத்தியும் இன்னாரின் புதல்வியுமாகிய தீன் குல செல்வி. அந்த மாதிரி குர்ஆனை கொடுத்து ஓதுன்னா ஓத தெரியாது, ரசூல்லா பேரை முழுசா சொல்லுமா, ரசூல்லாவுடைய வரலாறு தெரியுமானா தெரியாது. இந்த வார்த்தை அப்ப கேள்விப்பட்டிருப்போம், தீன் குல செல்வின். உண்மையில நம்ம தீன் குல செல்வியா இருக்கிறோமா? இஸ்லாமிய மார்க்கம் கருப்பு கலரில் தான் பர்தா அணிய வேண்டும் என்று உத்தரவிடவில்லை. அவங்க விரும்பிய கலர்ல அணியலாம். ஆனா கலர் சேஞ்ச் மட்டும் இப்ப பாக்குறது இல்லை. புர்கா கடைக்கு போனோம்னா டிசைன் இதெல்லாம் புர்காவா என்று கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. கண்ணாடி வச்சு புர்கா ஃபுல்லா எங்க பார்த்தாலும் கண்ணாடி, பின்னாடி ஃபுல்லா கண்ணாடியா, பின்னாடி ஃபுல்லா கண்ணாடி எதுக்கு? வரவும் போறவங்க அதை பார்த்து தலை சீவறதுக்கா தேவையா? அப்படிப்பட்ட புர்கா நமக்கு தேவையா? கண்ணாடி வச்சு எதுக்கு புர்கான்னு கேட்கிறேன். டைட் புர்கா, அந்த புர்கா இந்த புர்கான்னு பல்வேறு விதமான பெயர்களை சொல்கிறார்கள். அது ஒரு சுடிதார் மாதிரி, சேலை மாதிரி, அது ஒரு தனி ஆடை. மார்க்க தொடர்பில்லாத பெண்கள் அப்படித்தான் பார்க்கிறாங்க. அது மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையாக, இறைச்சமிக்க ஒரு ஆடையாக அதனை அவர்கள் பார்ப்பதில்லை. இந்த ஆடை தான் எனக்கு சிறந்தது. அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். மனதை தூய்மைப்படுத்தக்கூடியது, மன நிறைவை தரக்கூடியது, நம்மோடு கலந்து வாழக்கூடிய, நம்மின் மீது நேசத்தை வெளிப்படுத்துகிற பிற சமூகத்தில் உள்ளவர்கள், இந்து மதத்தை சார்ந்தவர்கள், ஏனைய மதங்களில் உள்ள பெண்கள் கூட இஸ்லாம் அணிந்து கொள்ளக்கூடிய புர்கா என்பது சிறந்த ஆடையாக இருக்கிறது. நாங்களும் இந்த ட்ரெஸ் போடலாமா, எங்களுக்கு இந்த புர்கா தருவீங்களா என்று விரும்பி கேட்கிறார்கள். அதுக்கெல்லாம் இன்றைக்குள்ள சமூகத்துக்கு நேரம் இல்லை. அதுவே செல்போனை பார்க்க சொல்லுங்க, Facebook, வாட்ஸ்அப், அதை மணிக்கணக்கா உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்குள்ள இளைய தலைமுறை அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் மணிக்கணக்கா Facebook பார்ப்பார், 2 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பார். எதுக்கு அவன் போன் எடுத்தான், எதுக்கு பார்த்தானே அவனுக்கே தெரியாது, மறந்துடும். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு போன் எடுப்பான், போயிட்டே இருப்பான். 1.5 மணி நேரமா போட்டு தேய்ப்பார். அதுதான் சொல்லுவாங்க, காலையில எழுந்த உடனே பல்ல தேய்க்கிறானா இல்லையோ எல்லாரும் செல்ல தேய்க்கிறாங்க. எழுந்து பல் தேய்க்கிற வேலையெல்லாம் இல்லை, எழுந்த உடனே போனை பார்ப்பார். யாரும் வாட்ஸ்அப்ல நமக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கிறாங்க. பெரிய அமெரிக்க அதிபர் இவருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி முக்கியமான விஷயங்கள்ட்ட இவட்ட முடிவு கேட்கிறாங்க. காலை எந்த உடனே வாட்ஸ்அப், Facebook என்னென்ன விஷயம் நடந்திருக்குது, என்னென்ன யார் நமக்கு நம்ம போட்ட பதிவுக்கு லைக் பண்ணிருக்காங்க, அது என்ன பதிவு, அவன் டீ கடையில் நின்று டீ குடிக்கிற ஒரு போட்டோ, இதுக்கு 10 பேர் லைக் பண்ணி சாவணும், வேற வழி இல்லை. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீன்குல பெண்களே தீனில் நிலைத்திருங்கள் என்கிற தலைப்பில் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு முதன்மைப்படுத்தி சொல்லக்கூடிய மார்க்க அறிவுரைகளை இந்த சபையில் அமர்ந்திருக்கிற நம்ம அனைவருக்குமாக நினைவூட்ட விரும்புகிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு முஸ்லிம் பெண்மணி மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுரைகளையும் உபதேசங்களையும் தமது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி திருக்குர்ஆன் நமக்கு நிறையவே பல செய்திகளை எடுத்து சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அது குறித்து நமக்கு ஏராளமான செய்திகளை சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் மிகச் சிறப்பான முறையில் ஒரு முஸ்லிம் பெண்மணி மார்க்கத்தை, இஸ்லாம் என்கிற இந்த தீனில் சொல்லப்பட்டிருக்கிற அறிவுரைகளை எந்த அளவிற்கு கடைபிடிக்க வேண்டும், அதனுடைய அவசியத்தை எடுத்துரைக்கின்ற பொழுது அதுதான் ஆண்களின் மறுமை வெற்றிக்கு அடிப்படை காரணமாக அமைகிறது என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் சொல்கின்ற பொழுது துன்கஹுல் மர்அத்துல் லிஅர்பஈன், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக மனம் முடிக்கப்படுகிறாள். ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக தேர்வு செய்கின்ற பொழுது பல காரணங்களை பார்க்கிறார்கள். அந்த காரணங்களை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் 4 வகைப்படுத்தி சொல்கிறார்கள். லி ஜமாலிஹா, அந்த பெண்ணின் அழகுக்காக வேண்டி திருமணம் செய்கிறார்கள். வலி நசபிஹா, அந்த பெண்ணினுடைய பாரம்பரியத்திற்காக திருமணம் செய்கிறார்கள். இந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள், இந்த பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டவர்கள், இந்த குடும்பத்திற்கென்று ஊரில் மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது என்று சொல்லி குடும்ப பாரம்பரியத்திற்காகவும் ஒரு பெண் மணமுடிக்கப்படுகிறாள். ஒலி மாளிகா, அவளிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களுக்காகவும் மணமுடிக்கப்படுகிறாள். முதலாவதாக நபிகள் நாயகம் காரணத்தை சொல்கின்ற பொழுது அழகுக்காக திருமணம் முடிக்கிறார்கள். குடும்ப பாரம்பரியத்திற்காக மணப்பெண்ணை தேர்வு செய்கிறார்கள். அவளிடத்தில் காணப்படுகிற செல்வம், இந்த பெண்ணை திருமணம் செய்தால் ஏராளமான செல்வம் நமக்கு உரிமையாக ஆகும், லட்சக்கணக்கில் நமக்கு வரதட்சணை தருவார்கள். அல்லது இந்த பெண்ணினுடைய குடும்ப உறுப்பினர்கள், அவருடைய தந்தை, அவருடைய அண்ணன், அவருடைய ஏனைய உறுப்பினர்கள், குடும்ப உறவுகள் எல்லோரும் செல்வ செழிப்பில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த பெண்ணை நாம் திருமணம் செய்து கொண்டால்
நமக்கு பொருளாதார ரீதியிலான பிரச்சனை இருக்காது என்று பொருளாதார நோக்கத்தை முதன்மைப்படுத்தி ஒரு மணப்பெண்ணை தேர்வு செய்யக்கூடிய போக்கும் இருக்கிறது. இதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் பட்டியலிடுகிறார்கள். பட்டியலிட்டு விட்டு இறுதியாக சொன்னார்கள், ஒளி தீனிஹா, ஒரு பெண்ணின் மார்க்கப்பற்றுக்காகவும் அவளிடத்தில் காணப்படுகிற தீனுடைய அம்சத்திற்காகவும், ஒளி தீன், தீன் என்கிற வார்த்தையை நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். அவளிடத்தில் காணப்படக்கூடிய தீனுக்காக, மார்க்க பற்றுதலுக்காகவும் மனம் முடிக்கப்படுகிறாள். இந்த நான்கையும் பட்டியலிட்டு விட்டு நபிகள் நாயகம் ஆண்களுக்கு அறிவுரை சொன்னார்கள், ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், மார்க்க பற்றுடையவளை, தீன் குல பெண்மணியை திருமணம் செய்து உன்னுடைய மறுமை வாழ்க்கையில் நீ வெற்றியை பெற்றுக்கொள் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு ஆணின் வெற்றி என்பது ஒரு பெண்ணிடத்தில் காணப்படுகிற மார்க்கப்பற்றை அடிப்படையாக கொண்டு நபிகள் நாயகம் வரையறுக்கிறார்கள். தீன் உள்ள, மார்க்கத்தினுடைய பற்றுள்ள பெண்களை மணமுடிக்கின்ற பொழுது அது அந்த ஆணின் அல்லது அந்த குடும்பத்தின் மறுமை வெற்றிக்கு அடித்தளமிடுகிறது. என்ன காரணம்? மார்க்கத்தை முதன்மைப்படுத்தி செயல்படக்கூடிய பெண்களாக உருவாகிவிட்டால் பெண்கள் தான் பெரிதிலும் பெரிதாக ஒரு குடும்பத்தினுடைய அமைப்பை, குடும்பத்தின் போக்கை தீர்மானிக்கிறார்கள். அந்த குடும்ப தலைவரினுடைய செயல்பாட்டில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். குடும்பத்தினுடைய பிள்ளைகளை உருவாக்குவதில், அவருடைய எதிர்காலத்தை கட்டமைப்பதில் பெண்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொல்கின்ற பொழுது, குல்லுக்கும் ராயின், உங்களில் அனைவரும் பொறுப்பாளர்கள், ஃபகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்கள் அனைவரும், நீங்கள் அனைவரும் தத்தமது பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். எல்லோரும் மறுமை நாளில் அவர்களுக்கென்று வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு, ஃபல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி பஅலிஹா வ வலதிஹி, ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவனின் வீட்டிற்கும் அந்த கணவன் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் பொறுப்புதாரி. அவர்கள் குறித்து அந்த பெண் விசாரிக்கப்படுவாள். பிள்ளைகள் குறித்து தந்தையிடத்திலும் விசாரணை உண்டு. கூடுதலான விசாரணை பெண்ணுக்கு இருக்கிறது. குடும்ப தலைவி என்கிற அடிப்படையில் அந்த பெண்ணிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொறுப்பை வழங்குகிறார்கள். அப்படி என்றால் இந்த செய்தி நமக்கு உணர்த்துவது என்ன? குடும்ப பிள்ளைகளை உருவாக்குவதில், அவர்களுடைய எதிர்காலத்தை கட்டமைப்பதில் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. ஒரு பெண் சீராகிவிட்டால் குடும்பம் சீராகிவிடும். ஒரு பெண் சிக்கனத்தை கடைபிடிப்பவளாக இருந்தால் அந்த குடும்பம் சிக்கனத்தை நோக்கி செல்லக்கூடியதாக மாறிவிடும் எல்லா விதத்திலையும். அப்போ ஒரு பெண்ணு தான் குடும்பத்தின் போக்கை தீர்மானிப்பதில் அதிக பங்காற்றுகிறாள். ஆகவே தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீ அழகை பார்க்காதே, அவளிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பார்க்காதே, அவளின் குடும்பம் என்ன, வம்சாவளி என்ன, பாரம்பரியம் என்ன, இவற்றையெல்லாம் புறந்தள்ளு, மார்க்கத்தை முன்னிறுத்து. அவளிடத்தில் தொழுகை இருக்கிறதா, அவளிடத்தில் வணக்க வழிபாடுகளின் மீதான ஆர்வம் இருக்கிறதா, குர்ஆனுடனான தொடர்பு இருக்கிறதா, அல்லாஹ்வின் அச்சத்தை முன்னிறுத்தி செயல்படக்கூடியவளாக இருக்கிறாளா, இந்த மார்க்க பற்றி நீ போதுமாக்கிக் கொள் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு பெண்களிடத்திலையும் அல்லாஹுவை நம்புகிற, நபிகள் நாயகத்தை இறை தூதராக ஏற்று பின்பற்றுகிற ஒவ்வொரு முஸ்லிம் பெண்களும் தங்களுக்கு முதன்மையாக இஸ்லாமிய மார்க்க பற்றை அடிப்படையாக கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் வலியுறுத்துகிறார்கள். இன்னும் ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நபித்தோழர்களில் சிலர் தாங்கள் சேமிக்கக்கூடிய பொருளாதாரத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். தங்கத்தை பற்றி, வெள்ளியை பற்றி, சேகரிக்கப்படுகிற பொற்குவியல்களை பற்றி பேசினார்கள். அதன் மீது நபித்தோழர்களுக்கு சின்ன அளவில் ஒரு ஆர்வம் இருக்கிறது என்பதை உணர்ந்த பொழுது நபிகள் நாயகம் நபித்தோழர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லிவிட்டு முத்தாய்ப்பாக குறிப்பிட்டார்கள், அலா அதுல்லுக்கும் அலாமா யக்னிசுல் மர்உ, ஒரு மனிதன் திரட்டக்கூடிய செல்வங்களில், ஒரு மனிதன் சேமிக்கக்கூடிய சேமிப்புகளிலேயே சிறந்த செல்வம் எதுவென்று நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க பேச்சு தங்கம் வெள்ளியை பற்றி, அந்த செல்வத்தை, பொருளாதாரத்தை திரட்டுவதை பற்றி, சேமிப்பதை பற்றி. அந்த இடத்தில் நபிகள் நாயகம் சொன்னார்கள், தங்கம் தங்கம் என்று அழைகிறார்கள், வெள்ளி என்று அழைகிறார்கள், பொருளாதாரத்தின் பின்னே செல்கிறார்கள், எல்லாம் சரி, அதுக்குரிய கடமையை கொடுத்து விட வேண்டும், அதையும் சொல்லிட்டாங்க. ஆனால் இவற்றையெல்லாம் மிஞ்சக்கூடிய, தங்கம் வெள்ளி போன்ற பொற்குவியல்களை மிஞ்சக்கூடிய ஒரு செல்வம், அந்த செல்வத்தை தான் ஒரு ஆண் திரட்டுவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும், அதிக ஆர்வம் காட்ட வேண்டும், ஈடுபாடு கொள்ள வேண்டும்.
அப்படிப்பட்ட செல்வத்தை உங்களுக்கு நான் சொல்லவா என்று கேள்வி எழுப்பினார்கள். நபி தோழர்கள் ஆமோதித்த அல்லாஹ்வின் தூதரை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது நபி அல்லாஹிம் சொன்ன பதில் அல் மர்அத்து சாலிஹா, நல்ல ஒழுக்கம் உள்ள மார்க்கப்பற்றுள்ள தீனை பின்பற்றுகிற பெண்மணி என்று சொன்னார்கள். தீனை நிலைநாட்டுகிற பெண்மணி, தீன் குல பெண்மணி. தீன் குல பெண்மணி தான் நீ திரட்டக்கூடிய தங்கத்தை விட மேலானவள், நீ திரட்டக்கூடிய ஏனைய பொருளாதாரங்களை விட ஒரு நல்ல மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய பெண் சிறந்த செல்வம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். இன்றைக்கு முஸ்லிம் பெண்மணிகள் இஸ்லாத்தில் இருப்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடிய தாய்மார்கள் மார்க்கத்தின் இத்தகைய உபதேசங்களை நினைவில் நிறுத்தி மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்து மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, உண்மையிலேயே இந்த தீன், இந்த இஸ்லாம் என்கிற தீன் என்ன நமக்கு சொல்கிறதோ அதனை தங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? பேருக்கு தான் தீன் குல பெண்மணின்னு சொல்லிக்குவாங்க. இந்த வார்த்தையை நம்ம எப்போ கேள்விப்பட்டிருப்போம்? 2 நேரத்தில் கேட்டிருக்கலாம். ஒன்று நாகூரணிப்பா பாட்டு, தீன் குல பெண்ணே, எப்போ கல்யாணத்தில் ஓடும். இந்த பாட்டை சொன்ன உடனே பல பேருக்கு அடேங்கப்பா நம்ம கல்யாணத்தில் போட்ட பாட்டு, அதுக்கப்புறம் தான் பாட்டை கேட்கக்கூடாதுட்டாங்களே, அதுக்கப்புறம் தான் நாகூரணிப்பா பாட்டையும் போட மாட்டேங்கிறாங்களே இப்படின்னு சில பேருக்கு நினைவுகள் ஓடும். நாகூரணிப்பா பாட்டில் இந்த வார்த்தையை கேட்டிருப்போம், தீன் குல பெண்ணே அப்படின்னு சொல்லி நிறைய படிப்பார். அடுத்து இந்த வார்த்தையை நம்ம எப்போ நமக்கு பரிச்சயமானது? கல்யாண பத்திரிக்கை அடிக்கும்போது இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்துருக்கலாம். பழசில் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா இப்போ உங்களுக்கு பத்திரிகைகள் யாரும் தந்தால் அதை நீங்கள் பார்வையிடுங்க. அதில் போடுவாங்க, என்ன போடுவாங்க? அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இன்னாருக்கும் திருமணம். அந்த இன்னார் யாருங்கிறதுக்கு பெரிய பெரிய பார்த்தா இன்னாரின் பேரனும் இன்னாரின் புதல்வனுமாகிய தீன் குல செல்வன். யாருக்கு? அவருக்கு பட்டம், அவருக்கு பட்டம் தீன் குல செல்வன். அப்படி இந்த பக்கம் பெண்ணுக்கு கொடுப்பாங்க, இன்னாரின் பேத்தியும் இன்னாரின் புதல்வியுமாகிய தீன் குல செல்வி. அந்த பள்ளிவாசலுக்கே வந்திருக்காது. குரானை கொடுத்து ஓதுன்னா ஓத தெரியாது. ரசூல்லா பேரை முழுசா சொல்லுமா, ரசூல்லாவுடைய வரலாறு தெரியுமானா தெரியாது. அவங்களுக்கு பட்டம் என்ன? தீன் குல செல்வி. இந்த வார்த்தையை அப்போ கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையில் பெயரளவில் அனைவருக்கும் பட்டம் கொடுத்துடுறாங்க தீன் குல செல்வின். உண்மையில் நம்ம தீன் குல செல்வியா இருக்கிறோமா? ஆண்களை பற்றி பேசுவதற்கு பல நேரங்கள் பல்வேறு விதமான சபைகள் இருக்கிறது. பெண்கள் தொடர்புடைய தலைப்பு என்பதால் பெண்கள் என்கிற அந்த சமூகம் தங்களுடைய வாழ்வில் மார்க்கத்தை எந்த அளவிற்கு நாம் கடைபிடிப்பவர்களாக இருக்கும். இதைத்தான் நமக்கு குர்ஆன் சொல்கிறது, இதைத்தான் நபிகள் நாயகம் நமக்கு கட்டளையிடுகிறார்கள் என்று ஒரு பெண் அறிந்து விட்டதற்கு பிறகு அந்த குர்ஆனின் உத்தரவுகளை, கட்டளைகளை தங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கு முனைப்பு காட்ட வேண்டுமா இல்லையா? எத்தனை பேர் ஆர்வம் காட்டுறோம்? கடந்த காலங்களை விட இன்றைய சமூகம், குறிப்பாக இளம் பெண்களினுடைய போக்கு என்பது மிகுந்த கவலை அளிப்பவையாக இருக்கிறது. மார்க்கத்தின் சிந்தனைகளே இல்லை. மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுங்குமுறைகளை தங்களுடைய வாழ்வில் அத்தகைய ஒழுங்குமுறைகளை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறார்கள். இஸ்லாத்தின் வாடையே இல்லாமல் பல பெண்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த உலகம் பிரதானமானதாக தெரிகிறது. கவர்ச்சிகரமான இந்த உலகத்தின் பின்னே சென்று கொண்டிருக்கிறார்களே ஒழிய குர்ஆனை நோக்கி வருவதற்கு அவர்கள் தயாரில்லை. நபிகள் நாயகத்தின் அறிவுரைகளை நோக்கி அவற்றை தங்களுடைய வாழ்வில் பிரதிபலிப்பதற்கு தயாரில்லை. எந்த அளவிற்கு பல முஸ்லிம் பெண்களை பார்க்கிறோம். நீங்க இந்த சபையில் உள்ளவங்களை விட்டுருங்க, நம்மை வைத்து நாம் எடை போடக்கூடாது. ஒட்டுமொத்தமாக நமது ஊரில் உள்ள பெரும்பாலான பெண்கள், நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான பெண்கள் இஸ்லாத்தை கடைபிடிப்பதாக சொல்லுகிற அல்லது இஸ்லாத்தில் பிறந்து விட்ட அத்தகைய பெண்கள் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஒன்னொன்னா சீதூக்கி பாருங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய பர்தா முறையை கடைபிடிக்கிறார்களா? ஃபர்ஸ்ட் அதை பேசுவோம். ஒரு முஸ்லிம் பெண்மணி என்றால் மார்க்கம் அவளுக்கு வலியுறுத்தக்கூடிய ஈமானுக்கு பிறகு, இறை நம்பிக்கைக்கு பிறகு, தௌஹீத் என்கிற அந்த ஏகத்துவத்திற்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு மார்க்கம் வலியுறுத்துகிற பிரதானமான அம்சம் பர்தான். அதைத்தான் ஹிஜாப் என்று சொல்கிறோம். அத்தகைய பர்தா முறையை மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டு பின்பற்றுகிறார்களா? இன்றைய இளைய சமூகம் அவற்றில் கவனம் கொள்கிறார்களா? பர்தா எந்த நோக்கத்திற்காக மார்க்கம் சொல்கிறதோ அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்யும் வகையில் செயல்படுகிறார்களா? பர்தா தலைமுக்காடு எந்த அளவிற்கு மார்க்கம் வலியுறுத்துகிறது? ஒரு பெண் அவள் தன்னுடைய வீட்டில்
தன்னுடைய அறையில் தொழுது கொண்டிருக்கிறாள், பக்கத்தில் யாரும் இல்லை, யாரும் இல்லாத தனி அறையில் அவள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது மார்க்கம் அவளுக்கு சொல்கிறது அவள் தலைமுக்காடு அணிய வேண்டும். லா துக்பலு ஸலாத்து இம்ரஅத்தின் இல்லா பி ஹிமார். தலைமுக்காடு இல்லாமல் ஒரு பெண்மணி தொழுவானையானால் அவளுடைய தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படாது. அப்ப தொழுகையின் போது கூட தலைமுக்காடு அணிய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. தொழுகைக்கு அப்பாற்பட்டு அந்நிய ஆண்களை சந்திக்கின்ற பொழுது, மஹரம் அல்லாத உறவுகளை அவர்கள் சந்திக்கின்ற பொழுது அப்பொழுது பர்தா அணிய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. தலையை மறைத்திருக்க வேண்டும், கையை மறைத்திருக்க வேண்டும், உடல் பகுதிகளை மறைக்க வேண்டும். முன் கை தெரியலாம், முகம் தெரியலாம், கால் பாதம் தெரியலாம். ஏதேனும் ஒரு சபைக்கு அவர்கள் வருகிறார்களா, ஒழு செய்வதற்காக வேண்டி கைப்பகுதிகள் தெரியலாம், ஒழு செய்யும் நோக்கத்தோடு. இதுதான் மார்க்கம் அவர்களுக்கு சொல்வது. இது அல்லாத ஏனைய சந்தர்ப்பங்களில் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் அவர்கள் தோன்றுவதாக இருந்தால் பர்தா என்கிற இந்த ஹிஜாப் முறையை ஒவ்வொரு முஸ்லிம் பெண்மணியும் கடைபிடிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. இன்னைக்கு அது இருக்கா? இன்றைக்கு ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் பர்தாங்கிற அந்த முறையே இல்லாமல் இருந்துச்சு. சில பகுதிகளில் மட்டும், குறிப்பாக கடலோரத்தை அருகாமையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஊர்களில் மட்டும் ரொம்ப வயசானவங்க போடுவாங்க, ஒரு வெள்ளை சீலை அணிந்து கொள்வார்கள், அது கூட வயசானவங்க தான். அது அல்லாத ஏனைய பெண்கள்லாம் பர்தா அணியக்கூடிய கலாச்சாரமே தமிழக முஸ்லிம் பெண்களிடத்தில் இல்லாமல் இருந்தது. படிப்படியாக இந்த தௌஹீத் பிரச்சாரம் மக்களை சென்றடைந்ததற்கு பிறகுதான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக முஸ்லிம் பெண்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்துகிற அம்சமாக மாறியது. இன்றைக்கு அல்லாஹ்வின் அருளால் தமிழகம் எங்கும் நாம் செல்லும் இடங்களிலெல்லாம் பர்தா அணிந்த முஸ்லிம் பெண்மணிகள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு தௌஹீத் பிரச்சாரம் அடித்தளமாக இருந்தது என்பதை மறுக்க இயலாது. அதுக்கு முன்பு முஸ்லிம் சமூகத்திடத்தில் அந்த பழக்கம் அதிகமாக கிடையாது, சர்வசாதாரணமாக இருப்பாங்க. வயதானவர்கள் மாத்திரம்தான் ஒரு வெள்ளை சீலை அணியக்கூடிய பழக்கம் இருந்தது. அதை தவிர்த்து மற்றவர்களிடத்தில் அந்த பழக்கம் கிடையாது. அப்படி இருந்தது இன்னைக்கு பெருமளவுக்கு மாற்றி இருக்கிறோம். ஆனால் இந்த காலகட்டத்திலையும் அந்த பர்தா முனையை பேராத முஸ்லிம் பெண்மணிகள் இருக்கிறாங்கல்ல, அது மட்டுமா, பர்தா அணியக்கூடிய ஒரு சிலர் கூட அது மானத்தை மறைப்பதற்காக நமக்கு மார்க்கம் சொல்கிறது என்பதை மறந்துவிட்டு அதனை ஏதோ ஒரு நவீன ஃபேஷன் என்பது போல, பல்வேறு ஆடைகளில் இதுவும் ஒரு ஆடை என்பது போல கருதிவிட்டார்கள். இன்றைக்கு வளரிளம் பருவத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் நாம் குற்றம் சாட்டுவதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. வளரிளம் பருவத்தில் உள்ள பலரும் அவர்கள் பர்தா அணிவதற்கு ஏன் நீங்கள் இந்த பர்தாவை அணிகிறீர்கள் அப்படின்னு கேளுங்க, தெரியாது. குர்ஆன் சொல்லுதுன்னா குர்ஆன் எங்க சொல்லுதுன்னு தெரியுமா? தெரியாது. குர்ஆன் சொல்லுதுங்கிற பதில் கூட வருமா என்பது ஆச்சரியம். மார்க்க தொடர்பில்லாதவர்கள், மதரசாவிற்கு செல்லாதவர்கள், பள்ளிவாசல் பக்கமே வராதவர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி உள்ள பலர் பர்தா அணிந்தாலும் கூட அதை ஒரு ஃபேஷன் என்பது போல கருதி அணிகிறார்கள். மார்க்கத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அது ஒரு ஃபேஷன். பல ஆடைகள்ல அது ஒரு ஆடை. அதனால தான் பாருங்க, இந்த பர்தாவில் புர்காவில் ஏகப்பட்ட டிசைன் வருது. துபாய் புர்கான்னு கொண்டு வர்றாங்க. துபாய் புர்காவில் துபாயில் போய் விற்க வேண்டியதானே, அது இங்கே கொண்டு வராங்க. துபாய் புர்கா, அந்த புர்கா, இந்த புர்கான்னு ஏகபோகமா. அது ஒரு சாதாரண ஆடை என்பதை தாண்டி இஸ்லாமிய மார்க்கம் கருப்பு கலரில் தான் பர்தா அணிய வேண்டும் என்று உத்தரவிடவில்லை. அவங்க விரும்பிய கலரில் அணியலாம். ஆனால் கலர் சேஞ்ச் மட்டும் இப்போ பார்க்கறது இல்லை, அதையும் தாண்டி பல அம்சங்கள் பார்க்குறாங்க. புர்கா கடைக்கு போனோம்னா டிசைன் இதெல்லாம் புர்காவா என்று கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. கண்ணாடி வச்சு புர்கா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கண்ணாடி, பின்னாடி ஃபுல்லாக கண்ணாடியா. பின்னாடி ஃபுல்லாக கண்ணாடி எதுக்கு? வரவும் போகிறவங்களாம் அதை பார்த்து தலை சீவுறதுக்கா? தேவையா? அப்படிப்பட்ட புர்கா நமக்கு தேவையா? கண்ணாடி வச்சு எதுக்கு புர்கான்னு கேட்குறேன். கண்ணாடி வச்ச புர்கா, டைட்டு புர்கா, அதுக்கு அது ஒவ்வொரு பேர் வருது. அந்த புர்கா, இந்த புர்கான்னு பல்வேறு விதமான பெயர்களை சொல்கிறார்கள். அப்போ இந்த புர்கா என்பதையே இன்றைக்கு அது ஒரு சுடிதார் மாதிரி, சேலை மாதிரி, அது ஒரு தனி ஆடை என்பதாகத்தான் இன்றைக்குள்ள சமூகம் பார்க்கிறார்கள். இன்றைக்குள்ள இளைய சமூகம், மார்க்க தொடர்பில்லாத பெண்கள் அப்படித்தான் பார்க்குறாங்க. அது மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையாக, இறையச்சமிக்க ஒரு ஆடையாக அதனை அவர்கள் பார்ப்பதில்லை. இந்த ஆடை தான் எனக்கு சிறந்தது. அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது துல்லி அஸ்வாஜிக்க ஓ பனாத்திக்க ஓ நிசாஇல் முஃமினீன், நபியே உங்கள் மனைவியருக்கும் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கும் மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், யூதினீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அவர்கள் ஜில்பாப் எனும் ஆடையை அணியட்டும். ஜில்பாப்னா புர்கா.
புர்காவை அணிந்து கொள்ளட்டும். ஏனைய வசனங்களில் சொல்லும் பொழுது அதுதான் அவர்களுக்கு தூய்மையான ஆடை என்று சொல்கிறான். அது தூய்மையானது, மனதை தூய்மைப்படுத்தக்கூடியது, மன நிறைவை தரக்கூடியது. பிற சமூகத்தில் உள்ள பெண்கள், நம்மோடு கலந்து வாழக்கூடிய, நம்மின் மீது நேசத்தை வெளிப்படுத்துகிற பிற சமூகத்தில் உள்ளவர்கள், இந்து மதத்தை சார்ந்தவர்கள், ஏனைய மதங்களில் உள்ள பெண்கள் கூட இஸ்லாம் அணிந்து கொள்ளக்கூடிய புர்கா என்பது சிறந்த ஆடையாக இருக்கிறது. நாங்களும் இந்த ட்ரெஸ் போடலாமா, எங்களுக்கு இந்த புர்கா தருவீங்களா என்று விரும்பி கேட்கிறார்கள். புர்காவை தடை செய்த பொழுது கர்நாடகாவில் கல்லூரி மாணவிகள் புர்கா அணிய கூடாது என்று தடை விதித்த நேரத்தில் தமிழகத்தில் உள்ள பல இந்து சகோதரர்கள் தங்கள் பெண் பிள்ளைகளுக்கு புர்காவை மாட்டி அழகுபடுத்தி, இதை நீங்கள் தடுப்பதற்கு எந்த காரணமும் இல்லை, இது கண்ணியமான ஆடை என்று சொன்னார்கள். இந்து சகோதரர்கள் சொன்னாங்க, எவ்வளவு சிறப்பான ஆடை, இந்த ஆடை எப்ப தடப்படுறீங்க, இதையே உங்க கண்ணை உறுத்துது என்று அவர்கள் இதன் அருமையை புரிந்து வைத்திருக்கிறார்கள். நம் சமூகத்தில் உள்ளவர்கள் இதன் அருமையை புரியாதவர்களாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாவால் உருவாக்கப்பட்ட அந்த சமூகம் எப்படி இருந்தது? அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உம்மு சுஃபர் என்கிற ஒரு சஹாபி பெண்மணி வருகிறார்கள். ரசூலுல்லாவிடத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வலிப்பு நோய் ஏற்படுகிறது, அவ்வப்போது வலிப்பு நோய் வந்து நான் கீழே விழுந்து விடுகிறேன், அந்த நேரத்தில் என்னுடைய ஆடை எல்லாம் விலகுகிறது, வலிப்பு நோயை என்னால் தாங்கவே இயலவில்லை, இந்த வலிப்பு நோய் நீங்குவதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். முதல்ல வலிப்பு நோய் நீங்குவதற்கு துஆ செய்யுமாறு ரசூலுல்லாவிடத்தில் கேட்டாங்க. ரசூலுல்லா வாழ்ற காலத்தில் ரசூலுல்லாவிடத்தில் அது போன்று நம்ம எனக்காண்டி பிரார்த்தனை செய்யுங்கள்னு சொல்லலாம். நம்ம அனைவருடைய துஆவை விட ரசூலுல்லாவுடைய துஆவுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு பதில் சொன்னார்கள், இந்த வலிப்பு நோய் நீங்க துஆ செய்யணுமா, செய்கிறேன், நீ விரும்பினா நான் செய்கிறேன், ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், இன் ஷிஇதி சபர்தி வலக்கில் ஜன்னா, நீங்கள் பொறுமையாக இருந்தால் இந்த நோய்க்கு பரிசாக, இதில் நீங்கள் பொறுமை காப்பதற்கு பரிசா அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான், என்ன வேணும்னு கேட்டாங்க. நீங்கள் விரும்பினா துவா செய்கிறேன், அல்லாஹ் நாடினா அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு வலிப்பு நோய் நீங்கிவிடும். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நோயை கொடுத்துருக்கிறான், சோதிக்கிறான், பொறுமையாக இருக்கிறீங்களா, மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறீங்களா, தீனில் நிலைத்திருக்கிறீங்களா நல்லா பார்க்குறான். நீங்கள் பொறுமை காத்து விட்டால் பொறுமைக்கு பரிசாக அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறான். இப்ப சொல்லுங்க என்ன வேணும்னு கேட்குறாங்க. நான் துவா செய்யவா, பொறுமையா இருக்கிறீங்களா? அந்தம்மா சொன்னாங்க, இல்லை இல்லை நான் பொறுமையா இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு கொடுத்த நோயை நான் பொருந்திக் கொள்கிறேன், ஆனால் அல்லாஹ்வின் தூதரே இப்போது என்னுடைய கோரிக்கை வேறு, வலிப்பு நோய் ஏற்படுகின்ற பொழுது என்னுடைய ஆடை விலகுகிறது, ஆடை விலகும் பட்சத்தில் என்னுடைய மறைவிடங்களை அந்நிய ஆண்கள் பார்ப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன், ஆகவே நீங்கள் எனக்கு இப்போது நீங்கள் துவா செய்ய வேண்டும். என்ன, வலிப்பு நோய் ஏற்படும் பொழுது ஆடை விலகாமல் இருக்க துவா செய்யுங்க, ஆடை விலக வேண்டாம், அப்படி நீங்க ஒரு துவா செய்யுங்க. வலிப்பு நோய் இருக்கட்டும், அந்த நோயை நான் பொறுத்துக் கொள்கிறேன், நோயின் வலியை நான் பொறுத்துக் கொள்கிறேன், ஆனால் ஆடை விலகுவதை என்னால் பொறுத்துக் கொள்ள இயலாது, அந்நிய ஆண்களினுடைய மறைவிடத்தை பார்ப்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், ஆடை விலகாமல் இருக்க நீங்கள் துவா செய்யுங்கள் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு அந்த பிரார்த்தனையை செய்தார்கள். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நீங்க பாருங்க, அந்த அம்மா உம்மு சுஃபர் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க விருப்பத்தின் பேரில் ஆடை விலகலை. வலிப்பு நோய் வரும்பொழுது நம்ம கண்ட்ரோலில் நம்ம உடம்பு இருக்குமா? வலிப்பு நோய் வரக்கூடிய பல பேரை நாம் பார்த்திருப்போம், கை கால்களை எல்லாம் அசைப்பார்கள், ஆடைகள் எல்லாம் ஒரு பக்கமாக இழுத்து செல்லும். ஆண்களுக்கே அந்த நிலை என்று சொன்னால் பெண்களுக்கு அவர்களின் நிலையை பற்றி சொல்ல வேண்டுமா? எப்பேற்பட்ட ஒரு சங்கடத்தை, தர்ம சங்கடமான சூழலை சந்திப்பார்கள். அவர்கள் விருப்பத்திற்கு அப்பாற்பட்ட ஆடை விலகுவதை கூட சஹாபி பெண்மணிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மார்க்கம் சொல்லிருச்சுல, அப்பனா இந்த புர்காவை நான் கடைபிடிப்பேன், இந்த பர்தாவை கடைபிடிப்பேன், என்னை அறியாத நிலையின் போது கூட என்னுடைய மறைவிடங்களை அந்நிய ஆண்கள் பார்த்துவிடக் கூடாது என்பதில் அவ்வளவு முனைப்பு காட்டினார்கள். மார்க்கத்தை பின்பற்றுவதில் அவ்வளவு ஆர்வம் காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அன்சாரி பெண்மணிகளுக்கு அருள் செய்யட்டும், அல்லாஹ் இந்த பர்தாவுடைய வசனத்தை கட்டளையை அல்லாஹ் சொன்ன பொழுது அவர்களில் பலருக்கு கூடுதலான ஆடையே கிடையாது, மறைத்துக் கொள்வதற்கு கூடுதலான ட்ரெஸ்லாம் இல்லை, அல்லாஹ் சொல்லிட்டான் என்பதற்காக வேண்டி தங்களுக்கு கிடைத்த போர்வை துண்டு அவற்றின் ஒரு ஓரங்களை கிழித்து அவற்றை ஹிஜாபாக, புர்காவாக, பர்தாவாக மாற்றிக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்கிற அவருடைய ஆர்வம், தங்களுக்கு கூடுதலான ஆடை இல்லாவிட்டால் கூட
இருக்கின்ற ஆடைகளை கிழித்தாவது நம்முடைய மானத்தை நாம் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த மார்க்கத்தின் பற்று, தீனுடைய பற்று அவர்களுக்கு இருந்தது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துட்டு அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும், என்ன ஒரு மார்க்கப்பற்று, என்ன ஒரு தீனுடைய அம்சத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஆர்வம். தங்களிடத்தில் கூடுதலான ஆடைகள் இல்லாத பொழுதிலும் இருக்கின்ற ஆடைகளை கிழித்து ஒன்று சேர்த்து அவற்றை மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையாக மாற்றினார்களே, பர்தாவாக மாற்றினார்களே. பல ட்ரெஸ்ஸை கிழிச்சு பர்தாவாக மாத்துறாங்க. ஆனால் இன்னைக்கு டிசைனா ஃபேஷனா கண்ணாடி வச்சது கிழிச்சது. இந்த ஆம்பளைங்களில் சில பேர் இருக்கிறாங்கல்ல, யங்ஸ்டர் இளவயது பசங்க ட்ரெஸ்ஸு போடும்போது கிழிச்ச ட்ரெஸ்ஸு போடுறது, அது ஒரு ஃபேஷனா. பாக்கெட்டை வச்சு கிழிச்சிடறான். ஒன்று பாக்கெட்டு வை, இல்லை வைக்காம போ. அது என்ன வச்சு கிழிக்கிறது, வச்சு கிழிச்ச மாதிரி இருக்கு. ஜீன்ஸ் பேண்ட் ஒன்று போடுறான், பார்த்தா அங்கங்கே கிழிஞ்சிருக்கு, முட்டுக்காலில் கிழிஞ்சிருக்கு, காலில் இந்த பக்கம் கிழிஞ்சிருக்கு, பின்னால் கிழிஞ்சிருக்கு, வெக்கமே இல்லாமல் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அது மாதிரி இளைஞர்கள் தரிகட்டு திரிவதை போல அவர்கள் ஃபேஷன் என்கிற பேரில் கிழிந்த ஆடைகளை உடுத்துவதைப் போல, அதில் அவர்கள் ஆர்வம் காட்டுவதைப் போல இளம் பெண்கள் தங்களினுடைய ஆடை மீதான ஆர்வத்தை புர்காவில் காட்டுகிறார்கள். மானத்தை மறைக்கக்கூடிய ஆடை என்று மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த பர்தாவில் காட்டுகிறார்கள். இது எப்படி ஏற்புடையது? இது நம்முடைய தீனுடைய பற்றை வெளிப்படுத்துகிறதா? அப்ப புர்கா அணியக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம் பெண்மணிகளும் நான் தீனுக்காக அணிகின்றேனா, மார்க்கம் எனக்கு சொன்னது என்பதற்காக நான் அணிகின்றேனா, அல்லது வேறு நோக்கமா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்கணும். அல்லாஹ் சொன்ன அதனால் நான் அணிகிறேன், அப்படி அணிஞ்சா நமக்கு நன்மை. அல்லாஹ்ட்ட கூலி, நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு நன்மை. நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய இந்த ஆடைக்கு அல்லாஹ் உங்களுக்கு நன்மை தருவான். எப்போது நம்முடைய நோக்கம் தூய்மையானதாக இருக்கின்ற பொழுது, மார்க்கம் சொன்னது அதனால் அணிகிறேன் என்று நம்முடைய நோக்கம் இருக்குமையானால், அதை தவிர்த்து விட்டு எல்லோரும் அணிகிறார்கள், இந்த ஆடை நவீன வடிவத்தில் உள்ளது, ஃபேஷன் என்பன போன்ற உலகின் நவீன கவர்ச்சிகரமான வார்த்தைகளின் பின்னே சென்று அதன் பேரில் ஒருவர் அணிவாரையானால் நன்மை இல்லாமல் போயிடும். இதுல நம்முடைய நிலையை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்மணிகளில் பலர் மார்க்கத்தை அறியாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணம் குர்ஆனினுடைய வாசிப்பு துளியும் இல்லை, குர்ஆனினுடைய தொடர்பே இல்லை, ஹதீசுகளின் மீதான வாசிப்பு இல்லை, ஹதீசுகளை படிக்கிறதே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சட்டங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்பன போன்ற மார்க்கத்தினுடைய சட்டங்களை படிப்பதே கிடையாது. நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் கடைபிடிக்கிற விஷயத்தை எல்லாரும் தானே தெரியணும். உங்களுக்கு ஜனாசா பயிற்சி சொல்லப்பட்டது. ஜனாசா பயிற்சியாவது எப்போவாவது வாழ்க்கையில் நமக்கு ஒரு தடவை நடக்கிறது. நமக்கு வரும்போது நம்ம கஃபன் பண்ண போகிறது இல்லை, வேற யாரோ தான் கஃபன் பண்ணுவாங்க. அப்போ பிறருக்காக நாம் கஃபன் செய்ய வேண்டும், பிறருக்காக அது தொடர்புடைய மார்க்க அம்சங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சி. எப்போதாவது நாம் செய்யக்கூடிய காரியம் இது அல்லாமல் அன்றாடம் நம்முடைய வாழ்வில் செய்யக்கூடிய காரியம் என்று மார்க்கத்தில் எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுகை குறித்து, பெண்களுக்குரிய சட்டங்கள் குறித்து, மார்க்கத்தினுடைய ஏனைய விஷயங்கள் குறித்து, இவற்றையெல்லாம் பெண்கள் அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுறாங்களா? குர்ஆனை படிக்கிறாங்களா? குர்ஆனை ஓதுறாங்களா? குர்ஆனினுடைய வாசிப்பு இருக்கா? நம்ம முன்னோர்கள் காலத்திலேயாவது குர்ஆனினுடைய வாசிப்பு ஓரளவுக்கு இருந்தது. ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக மக்ரிப் நேரம் வந்துருச்சுன்னா அன்னைக்கு தான் இந்த டிவி முசீபத்து பலா ஷைத்தான் இதெல்லாம் கிடையாது, இல்லை பெருசாக கிடையாது. மக்ரிப் நேரம் ஆயிடுச்சுன்னா போதும், எல்லாம் ஏதாவது ஒரு குர்ஆன் எடுத்து ஓதிக்கிட்டு இருப்பாங்க. வயசான அம்மா அவங்க ஒரு பக்கம் குர்ஆன் எடுத்து ஓதிக்கிட்டு இருப்பாங்க, பேரம் பேத்திகள் எடுத்து குர்ஆன் எடுத்து ஓதுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர்லேயும் மக்தப் மதரசா இருக்கும், மக்தப் மதரசா இல்லாத ஊரே இருக்காது. மக்தப் மதரசாவில் நீங்கள் நாங்கள் உருவாக்குனதில்லை, நம்ம முன்னோர்கள் உருவாக்கின முறை. கண்டிப்பாக ஒரு முஹல்லாவில் உள்ள அனைவரும் பள்ளிவாசல் தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலையும் பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அந்த பள்ளிவாசலில் வெறுமனே தொழுகையோடு அவர்கள் நின்றுவிடக்கூடாது, குர்ஆன் என்கிற இந்த கல்வியை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் ஒவ்வொரு முஹல்லாவிலும் மக்தப் மதரசாக்கள் உருவாக்கப்பட்டது, நம்ம முன்னோர்கள் உருவாக்கியது. அந்த மக்தப் மதரசாவில் கண்டிப்பாக படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் இருப்பாங்க. இன்றைக்கு போல இந்த குர்ஆனினுடைய பேப்பர் பிரதிகள் கூட நவீன காலத்தில் வந்தது. அதற்கு முன்பு நம்முடைய முன்னோர்கள் எப்படி குர்ஆன் ஓதுனாங்க?
எஸ்னல் குர்ஆன்லாம் வரத்துக்கு முன்னாலே பெரிய ஒரு பலகை வைத்திருப்பார்கள். அந்த பலகையில் வெள்ளை கலரில் ஒரு பெயிண்ட் மாதிரி அடிப்பாங்க. அடித்து அதில் ஒரு 6 எழுத்து 7 எழுத்து எழுதி தருவாங்க. அலிஃபு பா தா சா அப்படின்னு ஒரு 6 எழுத்து எழுதி தருவாங்க. அது எழுதுனா அவ்வளோ சீக்கிரத்தில் அழிக்க முடியாது, ஒரு வாரத்துக்கு. அதுதான் அது நன்றாக ஓதி முடித்ததற்கு பிறகு, ஆசிரியரிடத்தில் சொல்லி முடித்ததற்கு பிறகு, அது ஒரு தண்ணியை ஊற்றி அல்லது வேறு சில கலவைகளை கலந்து அது நல்ல தேய்ச்சா தான் போகும். அதுக்கப்புறம் ஆசிரியர் புதிய எழுத்துக்களை கற்றுத் தருவார், புதிய குர்ஆனின் வசனங்களை சொல்லித் தருவார். இப்படித்தான் கற்றுக்கொண்டார்கள். அப்போ வீடுகளில் குர்ஆன் ஓதுவாங்க, வீடுகளில் பிள்ளைகளை குர்ஆன் ஓத சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் குர்ஆன் ஓதக்கூடிய வழக்கம் தமிழகம் முழுக்க பல்வேறு பகுதிகளில் இருந்தது. ஒவ்வொரு நாளும் இல்லாவிட்டாலும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையெல்லாம் குர்ஆன் ஓதுறது தான். எதை ஓதுறாங்கிறது ரெண்டாவது. ஆனால் வியாழன் வெள்ளி குர்ஆன் ஓதுவாங்க. குர்ஆனில் உள்ள சில அத்தியாயங்களை ஓதுவார்கள். சில அத்தியாயங்களை ஓதுவது பரக்கத் என்று நம்பியும் ஓதினார்கள். அந்த நம்பிக்கைக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லாமல் இருக்கும். ஆனால் குர்ஆனை ஓத வேண்டும் என்கிற அந்த சிந்தனை அவரிடத்தில் இருந்தது. இன்னைக்கு மாலை நேரத்தில் குர்ஆன் ஓதக்கூடிய குடும்பத்தை பார்க்க முடியுதா? குடும்பமாக அமர்ந்து குர்ஆனை ஓதக்கூடிய வழக்கமோ, குடும்பத்தில் ஒருவரோ இருவரோ அமர்ந்து ஒரு மாலை நேரம் ஆகிவிட்டால் குர்ஆனை ஓதக்கூடிய படிக்கக்கூடிய வழக்கம் இருக்கா? குர்ஆன் ஓதுறதுக்கெல்லாம் இப்போ வேலை இல்லை. வீடுகளில் குர்ஆன் ஓதப்படுவதில்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒதுக்குர்ன மா யுத்துலா ஃபி புயூத்திக்குன்ன, நபியே உங்கள் வீடுகளில் எவை ஓதப்படுகிறதோ அவற்றை நீங்கள் அறிவுரையாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு உத்தரவிடுகிறார். அப்படி என்றால் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய வீடுகளில் ஓதப்பட்டது. ரசூலுல்லா வெறுமனே பள்ளிவாசலில் மாத்திரம் குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர்களாக இல்லை, வீடுகளில் குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய இல்லங்களில் குர்ஆன் ஓதப்பட்டது. நபித்தோழர்களினுடைய வீடுகளில் குர்ஆன் ஓதப்பட்டது. வீடுகளில் உள்ள ஏனைய பெண்கள், சஹாபிய பெண்மணிகள் அனைவரும் குர்ஆனை ஓதுபவர்களாக இருந்தார்கள். உம்மு யாக்கூப் என்கிற ஒரு சஹாபிய பெண்மணியை பற்றி பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பிற்கு பிறகு அவங்க ஒரு பயானுக்கு போறாங்க. அப்துல்லா பின் மசூத் அவங்க தான் பயான் பண்றாங்க. பயான் பண்ணும்போது ஒரு செய்தியை சொல்கிறார்கள். பச்சை குத்தி விடும் பெண்களையும் பச்சை குத்தி கொள்ளும் பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாங்க. இந்த செய்தியை கேட்கக்கூடிய உம்மு யாக்கூப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பயான்லாம் முடிச்சுட்டு அப்துல்லா பின் மசூதை சந்திக்கிறாங்க. சந்திச்சு கேட்குறாங்க, யா அப்துல்லா அவர்களே, நீங்கள் பயானில் ஒரு செய்தி சொன்னீங்க, பச்சை குத்தி விடும் பெண்களையும் பச்சை குத்தி கொள்ளும் பெண்களையும் அல்லாஹ் சபிப்பதாக சொன்னீர்கள். அல்லாஹ் சபிக்கிறான்னு குர்ஆன்ல இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் சபிக்கிறான்ங்கிறீங்கல்ல, அல்லாஹ் சபிச்சா குர்ஆன்ல இருக்கணும். குர்ஆன்ல இருக்கா? குர்ஆன்ல எங்க இருக்கு? கரஅத்து மா பைனல் லவ்ஹைன், குர்ஆனில் அந்த அட்டையிலிருந்து இந்த அட்டை முழுவதும் நான் படித்திருக்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் பார்க்கவே இல்லை. ஃபலம் அஜித் மா குல்த, நீங்க சொல்ற விஷயம் குர்ஆன்ல இல்லையே. பச்சை குத்துதல் சம்பந்தமாக அல்லாஹ் சபிக்கிறான் என்கிற இந்த செய்தி குர்ஆனில் இல்லை, நான் பார்த்த வகையில் இல்லை. அந்த அட்டையிலிருந்து இந்த அட்டை நான் படிச்சிட்டேன், ஓதிவிட்டேன். நீங்க சொல்ற செய்தி இல்லையே, குர்ஆன்ல எங்க இருக்குன்னு கேட்டாங்க. அப்ப அப்துல்லா அவங்க சொன்னாங்க, அவங்க குர்ஆன்ல இருக்குன்னா நேரடியாக குர்ஆன்ல இருக்குங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. நபிகள் நாயகம் சபித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சபித்த அல்லாஹ் சபித்ததை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உத்தரவை இட்டால் அது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்போ உங்க குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து ஓதி அப்துல்லா அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். நீங்க குர்ஆன்ல இந்த வசனத்தை படிக்கவில்லையா? உமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு உமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, இந்த தூதர் எந்த காரியத்தை செய்யும்படி உங்களுக்கு உத்தரவிடுகிறாரோ அதை செய்யுங்கள், எதை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு உத்தரவிடுகிறாரோ அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். தூதர் ஒன்று சொன்னா கேளுங்க, அதை நான் சொன்ன மாதிரி அல்லாஹ் அப்படி சொல்றான்ல, அதைத்தான் சொன்னேன்னு விளக்கம் அளிக்கிறாங்க. இதில் நாம கவனிக்க வேண்டிய அம்சம், ஒரு செய்தி அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சபிக்கிறானா குர்ஆன்ல எங்க இருக்கு? நம்ம குர்ஆனை ஓதிய வகையில் அப்படி ஒரு செய்தி இல்லையே என்று போய் விளக்கம் கேட்கிறார்களே. அப்ப குர்ஆனோடு எவ்வளவு தொடர்பில் இருக்கிறார்கள், குர்ஆன் ஓதுவதில் எந்த அளவிற்கு அவர்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். உம்மு ஹிஷாம் என்கிற ஒரு சஹாபிய பெண்மணி அவர்கள் சொல்கிறார்கள், நான் காஃப் என்கிற அத்தியாயத்தை, திருக்குர்ஆனில் 50வது அத்தியாயம், காஃப் காஃப் அல் குர்ஆனில் மஜீத் என்று துவங்கக்கூடிய ஒரு அத்தியாயம், இந்த அத்தியாயத்தை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் மூலமாக கேட்டு நான் மனனம் செய்தேன் அப்படிங்கிறாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. திருக்குர்ஆனில் இடம்பெறுகிற 50வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய காஃப் என்கிற அந்த அத்தியாயத்தை ரசூலுல்லாஹ் சொல்ல ஓத வாய்மொழியாகவே கேட்டு நான் மனனமிட்டு கொண்டேன். ரசூலுல்லாஹ் எப்போ அதை ஓதுவாங்க? பல நேரங்களில் ஜும்மாவில் ஓதுவாங்க. அப்போ நான் இதை தவறாமல் கேட்பேன். கேட்டு கேட்டு எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. அவங்க ஆர்வத்தை பாருங்க. அந்த அத்தியாயத்தை பார்த்தால் ஒரு பெரிய அளவிற்கு ஒரு 4-5 பக்கம் இருக்கும். அந்த அத்தியாயம் ஒரு 5 பக்க அளவில் இருக்கக்கூடிய திருக்குர்ஆனில் இடம்பெறக்கூடிய ஒரு அத்தியாயத்தை கேட்டே மனனமிட்டிருக்கிறார்கள். நம்ம கேட்டு மனப்பாடம் பண்ணோம்னா 2 தான் வரும். சப்பி இஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதி ஹலக சவ்வா. அது கூட சில பேருக்கு முதல்ல இருந்து தெரியாது. இன்னும் சில பேர் அஃபலா என்துருன இலல் இபிலி கைப்ப குளிக்கத்துனா ஓதிடுவாங்க. ஏன்? ஜும்மாவில் கேட்டு கேட்டு மனப்பாடம் ஆயிடுச்சு. அது அந்த 5 வசனம். எத்தனை வருஷமா கேட்டு? 50 வருஷமா கேட்டு, 25 வருஷமா கேட்டு, 15 வருஷமா கேட்டு நமக்கு மனப்பாடமானது எதுதான்? அந்த சப்பி இஸ்மா ஹல்லத்தாக்க. அதை தாண்டி நம்மளா எடுத்து மனப்பாடம் பண்றதே கிடையாது. நாம எடுத்து குர்ஆனை ஓதக்கூடிய வழக்கம் இன்றைக்குள்ள சமூகத்திடம் இருந்து முற்றாக ஒழிந்து விட்டது. எங்க உங்களுக்கு குர்ஆன் எடுத்து படிக்க நேரம் கிடைக்குது? வீட்டில் போய் உட்கார்ந்து குர்ஆன் எடுத்து நிதானமாக வாசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கா? அதுக்கெல்லாம் இன்றைக்குள்ள சமூகத்துக்கு நேரம் இல்லை. அதுவே செல்போனை பார்க்க சொல்லுங்க, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அதை மணிக்கணக்காக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்குள்ள இளைய தலைமுறை அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மணிக்கணக்காக ஃபேஸ்புக்கு பார்ப்பார். 2 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பார். எதுக்காக வேண்டிய அவன் ஃபோனை எடுத்தான், எதுக்கு பார்த்தானே அவனுக்கே தெரியாது, மறந்துடும். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு ஃபோனை எடுப்பான், போயிட்டே இருப்பான். அப்படியே 1.5 மணி நேரமாக போட்டு தேய்ப்பார். அதுதான் சொல்லுவாங்க, காலையில் எழுந்த உடனே பல்ல தேய்க்கிறானோ இல்லையோ எல்லாரும் செல்ல தேய்க்கிறாங்க. எழுந்து பல் தேய்க்கிற வேலையெல்லாம் இல்லை, எழுந்த உடனே ஃபோனை பார்ப்பார். யாரும் வாட்ஸ்அப்பில் நமக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்களோ, பெரிய அமெரிக்க அதிபர் இவருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி முக்கியமான விஷயங்கள்ட்ட இவர்கிட்ட முடிவு கேட்குறாங்க. காலை எஞ்ச உடனே வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு என்னென்ன விஷயம் நடந்திருக்குது, என்னென்ன யார் நம்ம போட்ட பதிவுக்கு லைக் பண்ணியிருக்கிறாங்க, அது என்ன பதிவு, அவன் டீ கடையில் நின்று டீ குடிக்கிற ஒரு ஃபோட்டோ, இதுக்கு 10 பேர் லைக் பண்ணி சாவணும், வேறு வழி இல்லை. லைக் போடாட்டி ஃபோன் பண்ணி வேற கேட்குறாங்க. நான் ஒரு ஃபோட்டோ போட்டுறேன், லைக் போட்டியலா? என்னப்பா போட்டா? டீ குடிக்கிற ஃபோட்டோ. அந்த டீ குடிக்கிற ஃபோட்டோவை லைக் போட்டா என்ன, போடாட்டி என்ன? அப்போ இவங்க செல்ஃபோனில் மணிக்கணக்காக நேரம் செலவு பண்ணுவாங்களாம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இளம் பெண்கள் இளம் ஆண்கள் அனைவரும் செல்ஃபோனோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னெல்லாம் ஒரு ஃபோன், இப்போ எல்லாம் கையில் 2 ஃபோன் வச்சுருக்கிறாங்க. இந்த ஃபோனில் நெட்டு முடிஞ்சிருச்சா, இப்படி உள்ளவை இந்த ஃபோனை எடு. இன்றைய தலைமுறையினால செல்போன் நிறுவனம் தான் கொலிக்குது. அவ்வளவு நெட்டு தடை, தங்கு தடை இல்லாத இணையதள சேவை இவருக்கு வேணும். இவர் ஒரு கிராமத்தில் இருப்பார். 5G வந்துருச்சா? ஆமாம், 5G வந்தோடனே என்ன பண்ண போறீங்க நீங்கள்? 5G வந்துருச்சு, வந்த உடனே என்ன பண்ண போறீங்க? அந்த சினிமா படத்தை பார்க்கறதுக்கு 5Gயா? அந்த ஃபேஸ்புக்கில் கேளிக்கை வீடியோ பார்க்கறதுக்கு 5G வந்துருச்சா? 6G அமெரிக்காவில் வந்துருச்சாமே. எது இவருக்கு 5G பத்தல, 6G வேணுமா? அவ்வளோ ஸ்பீடில் பார்க்கணுமா? அங்கங்கே பாலத்தில் நின்று செல்ஃபி, டீ கடைக்கு போனால் ஒரு செல்ஃபி. அதுவும் இந்த படிக்கிற பெண்கள் பல பேர் அவங்க ஒரு குரூப்பாக போவாங்க. போனால் ஒரு செல்ஃபி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வாய் கோணிடும். ஃபோனு வாய் இந்த பக்கமாக போகுது, கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி போகுது, மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி போகுது. அது ஏன் தான் அப்படி போகுதுன்னு தெரியல. அந்த ஃபோட்டோவை ஏற்றி விடுறது, ஃபேஸ்புக்கில் ஏற்றி விடுறது. எவன் பார்க்குறான், எவன் எப்படிப்பட்ட பார்வையில் பார்க்கிறார்கள், அது பற்றியெல்லாம் கவலை கொள்வதே கிடையாது. இந்த போக்கு இன்றைக்குள்ள முஸ்லீம் பெண்கள்கிட்ட, முஸ்லீம் ஆண்கள்கிட்ட இருக்கா இல்லையா? இது சரியா? இதை மார்க்க அடிப்படையில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறையா? நம்மிடத்தில் என்னென்ன மார்க்கத்திற்கு எதிரான செயல்பாடுகள் இருக்குங்கிறத நாம் அனைவருமே அவ்வப்போது சீர்தூக்கி பார்க்கணும்ல. நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் தீன் படி நம்ம இஸ்லாத்தில் இருக்கிறோம். நாம் விரும்ப போல் வாழ முடியாது. இந்த உலகம் நமக்கு ஒரு சிறைச்சாலை. சிறைச்சாலைன்னா அங்கே பல கட்டுப்பாடு இருக்கும், பல சட்டத்திட்டங்கள் இருக்கும். சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஒரு முஸ்லீம் வாழணும். அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் நமக்கான உத்தரவுகளை பிறப்பிப்பவன். அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை நான் கேட்டுக்கிட்டு போறேன், அதன்படி தான் நான் நடப்பேன். அல்லாஹ் சொன்னதுக்கு மாத்தமா என்னிடத்தில் என்னென்ன செயல்பாடுகள் இருக்கிறது அவற்றையெல்லாம் சீர்தூக்கி களைய வேண்டும் என்கிற ஒரு பார்வை நம்மிடத்தில் வர வேண்டும் இல்லையா? அந்த மார்க்க சிந்தனை வருதா? தீன்குல பெண்மணிகளாக மாறுவதற்கு முதலில் தீனை பற்றியான ஒரு சிந்தனை நமக்கு வேண்டும். மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும், மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும்.
குர்ஆன் வாசிப்பே இல்லை என்றால், நபி மொழி வாசிப்பே இல்லை என்றால் எப்படி நம்ம மார்க்கத்தில் மேம்படுவது? எப்படி நம்முடைய உள்ளங்களில் தேங்கி நிற்கக்கூடிய அசுத்தங்களை களைவது, சுத்தப்படுத்துவது? எந்நேரமும் தொலைக்காட்சி, இந்த பக்கம் செல்போனு, ஃபேஸ்புக், இப்படி ஒரு குரூப், இன்னொரு பக்கம் டிவி மணிக்கணக்காக ஓடிக்கிட்டே இருக்கு. காலையில் பிஸ்மில்லான்னு 10 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா நைட்டு தான். நைட்டு 10 மணிக்கு அவர் ஆஃப் பண்ணுறாரோ 11 மணிக்கு ஆஃப் பண்ணுறாங்களோ தெரியாது, போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு சீரியல் பேராக சொல்லுவாங்க, அந்த சீரியல் இந்த சீரியல். அதை பார்த்து நம்முடைய தீன்குல பெண்மணிகள் ரொம்ப கவலைப்படுவாங்க. ஏது அந்த சீரியலை பார்த்து, சீரியலில் அவன் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு புருஷன் பொண்டாட்டி சட்டை போடுற மாதிரி காட்டியிருப்பான். இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு யாராவது சேர்த்து வைக்க வேண்டியதானே, ஏது அவர் 2 பேரை சேர்த்து வைக்கணுமா? சீரியலில் சண்டை போகிற புருஷன் பொண்டாட்டியே சேர்த்து வைக்கணுமா? விட்டா ஜமாத்துக்கு மனு கொடுத்துருவாங்க போல இருக்கு. இந்த மாதிரி இந்த ஹீரோவுக்கும் இந்த ஹீரோயினுக்கும் ரொம்ப சண்டையாக இருக்குது, தவு ஜமாத் நீங்களா பார்த்து குடும்ப வழக்கு எடுத்து 2 பேரையும் சேர்த்து விடுங்க. அவ்வளவு கவலை, அவ்வளவு அதில் மூழ்கி போய் பார்க்குறாங்க. எத்தனை சமூக வலைத்தள வீடியோக்களை நம்ம பார்க்குறோம். இந்த சீரியலில் பித்து பிடிச்சி போய் அதையே மணிக்கணக்காக உட்கார்ந்து பார்த்து அதில் வர்றதையெல்லாம் உண்மைன்னு நம்பி, அல்லது தங்களுக்கு அது நடிப்பு என்று தெரிந்தாலும் உண்மை என்பது போல பாவனை செய்வார்கள். வில்லி கதாபாத்திரத்தை காட்டிட்டாங்க, எங்கேருந்து திட்டுறது, நாசமா போ, மருமகளை போட்டு இவ்வளோ கொடுமைப்படுத்துறிய, இவன் தான் மருமகளை என்ன கொடுமைப்படுத்துறான்னு அவன் வீட்டில் போய் கேட்டால் தான் தெரியும். இந்த நாடகத்தை பார்த்து இவெல்லாம் ஒரு பொம்பளையா, அந்த மருமகளை இப்படியா கொடுமைப்படுத்துறது, அவ வேற வயிற்றுல மாசமா இருக்கிறா, என்ன கவலை பாருங்களேன், மாசமா வேற இருக்கிறான். ஏன் போய் ஒரு பூஸ்ட், ஹார்லிக்ஸு, ஆப்பிள் பழம் 1 கிலோ, மாதுளை ஒரு 1.5 கிலோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு விசாரிச்சுட்டு வர்றது அவ்வளவு. அதில் சில நேரம் பார்த்தீங்கன்னு வைங்க, இப்போதான் சீரியலை தான் 1.5 வருஷமாக ஓட்டுறாங்களே, 2 வருஷம் 3 வருஷம், கல்யாண எபிசோடு மட்டுமே ஒரு வருஷத்துக்கு ஓட்டுறாங்க. மாசமா இருக்கிறது 10 மாசம் தானே, மாசமா இருக்கிறது அதில் ஒரு 2 வருஷமா ஓட்டுவாங்க. மாசமா இருக்கிறான்னு 2 வருஷம், மொத்தமாக அந்த சீரியல் மொத்தம் 5 வருஷம் 4 வருஷம், அதில் மாசமா இருக்கிற போர்ஷன் மட்டுமே 2 வருஷம். உலகத்தில் எல்லாரும் மாசமா இருக்கிறது 10 மாசம் தான்டா. 8 மாசம் 9 மாசத்துல டெலிவரி ஆயிடுது, தாண்டி போனா கூட 10 மாசம். இவங்க 2 வருஷமா மாசமா இருக்கிறான்னு ஓடும். இவங்களுக்கு கவலையா இருக்கும், எப்போ டெலிவரின்னு தெரியலையே, சுகப்பிரசவமா ஆப்ரேஷனா. சீரியலில் என்ன வருது அதையெல்லாம் பற்றி ஒரு நாள் பார்க்கலன்னா போதும், உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏமா நேற்று அந்த நாடகம் பார்த்தீங்களா, அதில் என்னாச்சு, அவ குழந்தை பிறந்துருச்சா, எது பக்கத்து வீட்டில் உள்ள பிரசவத்தை பற்றி இல்லை, சீரியலில் வர்ற பிரசவம், குழந்தை பிறந்துருச்சா, அவன் 2 பேரும் சேர்ந்துட்டாங்களா. ஆமாம், இப்போ அவன் வந்து மொதல் பொண்டாட்டியோடு இருக்கிறானா, 2வது பொண்டாட்டி எவன் கூட இருந்தால் நமக்கு என்ன, சீரியலில் வர்றவன் எவன் கூட இருக்கிறான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கா, அது நம்ம கவலையா? ஒரு முஸ்லீம் பெண்மணியினுடைய கவலையா அது? நம்ம கவலை எதுவாக இருக்கணும்? நம்முடைய கவலை மறுமையாக இருக்கணும். நம்முடைய கவலை நம்முடைய மன்னரை வாழ்வை பற்றியானதாக இருக்கணும். நம்ம மௌத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, அல்லாஹ் என்னவெல்லாம் விசாரிப்பான், என்னுடைய செயல்பாடுகள் அல்லாஹ் விசாரிக்கின்ற பொழுது அதற்கு பதில் சொல்லத்தக்க வகையில் இருக்கா, இதை பற்றில நம்ம கவலைப்படணும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாம் இந்த உலகை விட்டு பிரிந்து செல்வோம். நம்முடைய கணவனை விட்டு, பிள்ளைகளை விட்டு, பெற்றோரை விட்டு பிரிந்து செல்வோம். மண்ணறையில் தனியாக நாம் அடக்கம் செய்யப்படுவோம். நமக்கு துணையாக யாரும் வரமாட்டார்கள். நாம் இந்த உலகத்தில் செய்த வணக்க வழிபாடுகள் தான் நமக்கு துணை நிற்கும். இந்த குர்ஆன் நமக்கு துணை நிற்கும். மார்க்கப்படி நாம் நடந்து கொண்ட செயல்பாடுகள் நமக்கு துணை நிற்கும். அது பற்றி அல்லவா நாம் கவலை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய விசாரணை பற்றி கவலைப்படாம, மறுமை பற்றி கவலைப்படாம, அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற நரகம் அது குறித்த எச்சரிக்கை, இது பற்றியெல்லாம் துளியும் பயமில்லாமல் பல முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் தங்களுடைய வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்க கடமைகளை உதாசீனப்படுத்துகிறார்கள், தொழுகையை புறக்கணிக்கிறார்கள், தங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கிற ஜக்காத்தை புறக்கணித்து விடுகிறார்கள். பல பேர் ஜக்காத்து கடமையான நிலையில் இருந்தும் கூட ஜக்காத்து தங்கள் மீது கடமை என்பதையே உணராமல், அறியாமல் தங்களுடைய வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்ன பிற வணக்க வழிபாடுகளிலிருந்து தூரமாக இருக்கிறார்கள். மறுமை சிந்தனை அற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் எப்படி நம்ம மறுமையில் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற முடியும்? அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மை சுவனத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை தீன் அடிப்படையிலான மார்க்கம் சொல்லக்கூடிய நற்காரியங்களால் அலங்கரிக்க வேண்டுமா இல்லையா? சொல்ல போனா இன்றைக்கு சமூகத்தில் இந்த திருமண விஷயத்தில் அதிகமான மார்க்கம் மீறல் நடக்கும். வரதட்சணை, ஆடம்பரம்,
மார்க்கத்திற்கு எதிரான செயல்பாடுகள், அனாச்சாரங்கள், சினிமா பாட்டு, பல கூத்துக்கள் நடக்குது திருமணத்தில். மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லாத வகையில் திருமணங்களை நடத்துகிறார்கள். இதில் பெரிய வேதனை, அந்த திருமணத்தை பெரிதும் ஆதரிக்கக்கூடியவர்களாக, தவறாமல் அந்த திருமணங்களுக்கு செல்லக்கூடியவர்களாக குடும்பத்தில் உள்ள பெண்கள் தான் இருக்கிறார்கள். தாய்மார்கள் ஆதரவு கொடுக்கிற காரணத்தினால தான் நம் நாட்டில், நம்முடைய ஊரில், நம் சமூகத்தில் மார்க்கத்திற்கு எதிரான அனாச்சாரங்கள் நிறைந்த திருமணம் நடைபெறுகிறது. தாய்மார்களுடைய சப்போர்ட்டில் தான் நடக்குது. முழுக்க முழுக்க பெண்கள் தான் இது போன்ற தீமைகளுக்கு ஆதரவளிப்பவர்களாக இருக்கிறார்கள். யார் திருமணம்னு சொன்னாலும் போயிடுறது. அது என்ன திருமணம், என்ன நடக்குது அங்கே, அது எப்படிப்பட்ட சபை, எதை பார்ப்பதில்லை. தலையில் முக்காடு போட்டு கிளம்பிடுறாங்க. அந்த கல்யாணத்தில் என்ன பார்த்தா டான்ஸ் ஆடுறாங்க, மேடையிலேயே சினிமா பாட்டு படிக்கிறாங்க. சினிமா பாட்டுக்கு மாப்பிள்ளை டான்ஸ் ஆடுறாரு, பொண்ணு டான்ஸ் ஆடுது, குடும்பத்தில் உள்ளவங்க ஆடுறாங்க. நம்ம சமூகத்தில் விருந்து பார்த்தா அவ்வளவு அனாச்சாரமாக விருந்து நடக்குது. இத்தனை அனாச்சாரங்களோடு நடைபெறக்கூடிய ஒரு திருமணத்தில் நாம் போய் பங்கெடுக்கலாமா? அந்த திருமணத்தில் கணவரே ஒரு பேச்சுக்கு நான் போகலை, நான் வரமாட்டேன்னு சொன்னால் நீங்களும் வரணும் அப்படின்னு கணவர்மார்களை அந்த திருமணத்திற்கு அழைக்கிறார்கள். கணவன் தன்னுடைய மனைவியை போக வேண்டாம் என்று சொன்னால் இல்லை இல்லை, இதில் நீங்கள் தடுக்காதீர்கள், நாங்கள் போகத்தான் செய்வோம் என்கிறார்கள். இப்படி மார்க்கத்திற்கு எதிரான அனாச்சாரங்கள் நிறைந்த திருமணத்தை பெண்கள் தான் ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வை பயப்படணும். உங்க விஷயத்தில் கடந்த காலங்கள் அநியாயம் இழைக்கப்பட்டுச்சா இல்லையா? வரதட்சணை என்கிற பேரில் நம் சமூக பெண்களுக்கு எத்தனை அநியாயங்கள் நடைபெற்றது, அடக்குமுறை நடைபெற்றது. அதனால் எவ்வளவு பெரிய கொடுமைகள் எல்லாம் நம் சமூகத்தில் அரங்கேறியது. இந்த கொடுமைகளை எல்லாம் அனுபவித்த பெண்களே அதே போன்ற திருமணம் சார்ந்த பல்வேறு அனாச்சாரங்களுக்கு, அது போன்ற செயல்பாடுகளுக்கு ஆதரவளிப்பவர்களாக இருந்தால் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், வக்கது நஸல அலைக்கும் ஃபில் கிதாப், அல்லாஹ் வேதத்தில் உங்களுக்கு அருள் இருக்கிறான், அன் இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய வசனம் கேலி செய்யப்படுவதை, மறுக்கப்படுவதை நீங்கள் செவியுற்றால் ஃபலா தகுதுமாஹும், அவர்களோடு அந்த சபையில் நீங்கள் பங்கெடுக்காதீர்கள், அந்த சபையில் போய் உட்காராதீங்க. மார்க்கத்திற்கு எதிரான சபையா? இதில் எனக்கு வேலை இல்லை. அனாச்சாரங்கள் நிறைந்த திருமணமா? அந்த திருமணத்தில் நான் பங்கெடுக்க மாட்டேன். அதை ஒட்டி நடத்துகிற விருந்தில் நான் பங்கெடுக்க மாட்டேன். என் குடும்பத்தில் உள்ள யாரும் பங்கெடுக்க மாட்டார்கள் என்று தடுக்கக்கூடிய பொறுப்பு பெண்களை சார்ந்தது. அப்படி நாம் ஒவ்வொரு பெண்களும் மார்க்கத்திற்கு எதிராக நடைபெறக்கூடிய திருமணங்களை புறக்கணிக்கிற முடிவில் வந்துவிட்டால் இந்த சமூகத்தில் அனாச்சாரங்கள் உள்ள திருமணம் நடக்காது, குறைஞ்சிரும், வெகுவாக குறைஞ்சிரும். கேட்குறதே இவங்களா தான் இருக்கிறாங்க. உன் மகளுக்கு கல்யாணம் வச்சு என்ன கூப்பிட்டியா, நீ என்ன சாப்பாடு போட்ட, இதெல்லாம் ஒரு சாப்பாடா, இன்னும் ஒன்றுமே இல்லை, இது ஒரு கல்யாணம் கூட, இளவு வீடு மாதிரி இருக்கு, சாவு வீடு மாதிரி இருக்கு, மாப்பிள்ளைக்கு மாலை இல்லை, அங்கங்கே இன்னிசை கச்சேரிகள் இல்லை என்று அத்தனை அனாச்சாரங்களையும் தூண்டுபவர்களாக மாறிவிடுகிறார்கள். அல்லாஹ்வை பயப்படணும். இறைச்சம் தான் நமக்கு அடிப்படை. நீங்கள் அத்தனை இறை தூதர்களின் வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள். பல இறை தூதர்கள் தாங்கள் சத்தியத்தில் நிலைத்திருப்பதற்கு அவர்களுடைய மனைவிமார்கள் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஒரு சிலரை தவிர பல இறை தூதர்கள் அவர்கள் தங்களுடைய நபித்துவ வாழ்க்கையில் பரிபூர்ணமாக தங்களுடைய வாழ்க்கையை மக்களுக்கு சமர்ப்பிப்பதற்கு, இந்த பிரச்சாரத்திற்காக அர்ப்பணிப்பதற்கு அவருடைய மனைவிமார்கள் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய மனைவி ஹாஜர் அவர்களுடைய ஆதரவு, சாரா அவர்களின் ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு. ஒவ்வொரு சஹாபி ஆண்கள், அந்த சஹாபி ஆண்கள் இந்த மார்க்கத்திற்காக பாடுபடுவதற்கு, இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் பரப்புவதற்கு அவர்களுடைய மனைவிமார்கள் மிகப்பெரிய ஆதரவை வழங்கினார்கள். இந்த மார்க்கம் என்பது வெறுமனே ஆண்களின் உழைப்பில் மட்டுமல்ல, பல சஹாபிய பெண்மணிகளின் உழைப்பும் இந்த மார்க்கத்தில் அடங்கியிருக்கிறது. கணவன்மார்களின் உழைப்பு மட்டுமல்ல, பல மனைவிமார்களின் உழைப்பு இங்கே அடங்கியிருக்கிறது. அதை பற்றி பேச வேண்டுமானால் அவ்வளோ பெரிய வரலாறு இருக்கிறது. வெறுமனே ஆண்களின் வரலாற்றை பற்றி மாத்திரம் பேசிவிட்டு இஸ்லாமிய வரலாற்றை நாம் முடித்துவிட முடியாது. இஸ்லாமிய வரலாறு என்று எழுதப்பட வேண்டுமானால் இந்த மார்க்கத்திற்காக உழைப்பு செய்த, பங்களிப்பு செய்த ஆயிஷா அவர்களின் வரலாறை கண்டிப்பாக பதிவு செய்தாக வேண்டும். அஸ்மா அவர்களின் வரலாற்றை பதிவு செய்தாக வேண்டும். சௌதா அவர்களின் உழைப்பை பற்றி பதிவு செய்தாக வேண்டும். சுமையா அவர்களின் வரலாற்றை பதிவு செய்தாக வேண்டும். இப்படி ஒவ்வொரு நபித்தோழர்கள் மற்றும் நபிமார்கள், அவர்களின் குடும்பத்தில் உள்ள பெண்கள், அவர்களுடைய உழைப்பு இல்லாமல் இந்த மார்க்கம் வளரவில்லை. அதை நாம் புரிந்து கொண்டு
இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு உத்தரவிடுகிற மார்க்கத்தின் உபதேசங்களை அறிந்து கொண்டு அறிவதற்கு நம்ம கவனம் செலுத்தணும். மார்க்க சபைகள் அதிகமாக பங்கெடுக்கணும். மார்க்க பிரச்சாரத்திற்காக சிலர் தங்களை அர்ப்பணித்து சில பெண்கள் ஈடுபாடோடு செல்கிறார்கள் என்றால் அவர்களோடு நாங்களும் வருகிறோம் என்று சொல்லணும். நாங்களும் வர எங்களையும் கூட்டு போங்க, மார்க்கத்தில் ஒரு 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு மட்டும் பொறுப்பான விஷயம் அல்ல. அல்லாஹ் மறுமை நாளில் கேட்பான், இந்த ஊரில் குறிப்பிட்ட இந்த பெண்கள்லாம் என்னுடைய மார்க்கத்தை சுமந்து கொண்டு இந்த வேதத்தை சுமந்து கொண்டு மக்களுக்கு எடுத்து சொன்னார்களே, நீ போனியா? இந்த மார்க்கம் உன்னுடைய ஊரில் வளருவதற்கு நீ செய்த உழைப்பு என்ன? நீ செய்த பங்களிப்பு என்ன? இந்த மார்க்கத்துக்காக நீ என்ன தியாகம் செய்தாய்? அல்லாஹ் நம்ம அனைவரையும் கேள்வி எழுப்புவான். அந்த கேள்விக்கு நம்ம இடத்துல பதில் இருக்கணும். வெறுமனே அவங்க பார்த்துக்குவாங்க இவங்க பார்த்துக்குவாங்க, அதான் அந்த 5 பேர் போறாங்கல்ல, அவங்க போயிட்டு வரட்டும் என்று நாம் இருப்போமே. ஆனால் 5 பேர் மட்டும் சொர்க்கம் போனா போதுமா? மறுமை நாளில் நம்முடைய செயல்பாடுகளையும் அங்கீகரித்து சுவனத்திற்குள்ளே நாம் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அல்லவா? அப்படி என்றால் குர்ஆனின் தொடர்பை அதிகரித்து, பள்ளிவாசல் தொடர்பை அதிகரித்து, மார்க்க சபைகளின் தொடர்பை அதிகரித்து மார்க்கம் சொல்லக்கூடிய உபதேசங்களை நம்முடைய வாழ்வில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அத்தகைய நல்வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.